இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படாத இல்லைனா பார்த்துருக்காத சில நிகழ்வுகளை மொத்தமாக தொகுத்து இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நிகழ்வுகள் எல்லாமே என்னையுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருந்தது. அதனால வீடியோவை முழுசாக பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாடுகளில் பெரும்பாலும் எலிகளை ஒரு அருவருப்பான உயிரினமாகத்தான் பார்த்து வச்சிருக்கோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டா எலிகள் பற்றிய உங்களோட முடிவை இனி மாற்றிப்பீங்க என்று நம்புகிறேன். மிதிவடிகளை கண்டுபிடித்து அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் எலிகள் மிதிவடியால் ஒருத்தரோட உடல் பாகங்களையோ இல்லைனா உயிரையோ இழப்பதை முற்றாக தடுத்து விடுகின்றதா. நாய்களை விட அதிகமான மோப்ப சக்தி வச்சிருக்கும் எலிகளை இதற்காக பயன்படுத்தி வருகின்றனர். மிதிவடிகளோட மனத்தை எலிகளுக்கு பழக்கப்படுத்த 20 நிமிடங்கள் வரைக்கும் ஒரு நாள்ல பயிற்சி கொடுக்கப்படுமா. அதன் பிறகு மிதிவடிகள் புதைக்கப்பட்டுள்ள நிலப்பரப்புக்கு எலிகள் கொண்டு வந்து நடமாட விடப்படும். இதனால மிதிவடிகள் எங்கெல்லாம் புதைக்கப்பட்டுள்ளதோ அதை எலிகள் அடையாளம் காட்ட எந்த சேதமும் இல்லாம அந்த மிதிவடிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றதா. 1998களில் இருந்து செய்யப்பட்டு வர இந்த எலிகளோட மிதிவடி அகற்றும் வேலை காரணமா 56,000 மிதிவடிகள் இப்ப வரைக்கும் அகற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. 30 நிமிடத்துல ஒரு எலி 100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பரப்பை முற்றாகவே ஆய்வு செய்துவிடும். இதையே ஒரு மனிதன் செய்வதாக இருந்தா 2 நாட்கள் வரை தேவைப்படும் என்றா நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஆபத்தான தொழில் எது என்று உங்களை கேட்டா உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வாரது எது என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட ரொம்பவே வறுமையில இருக்கும் மக்கள் ஒரு நாள் பிழைப்புக்காக தங்களோட உயிரை பணயம் வச்சு செய்யும் ஒரு வேலை என்றா சாக்கடை துப்புரவு செய்யும் தொழிலை சொல்லலாம். ஒரு தடவையில ஒருத்தர் மட்டும் இறங்கி வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இந்த சாக்கடை முழுவதுமா கைகளால் மாத்திரமே சுத்தம் செய்ய வேண்டுமா. எந்த ஒரு பாதுகாப்பு கருவிகளும் இல்லாம சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யறதுனால சாக்கடை நச்சுவாயு காரணமா பலர் இறந்து போகின்றனர். 2017க்கு பின்னான கணக்கெடுப்புகள்ல 5 நாளுக்கு ஒரு நபர் என்று சாக்கடை சுத்திகரிப்பாளர்கள் தொடர்ச்சியாக இறந்து வருகின்றனர். இதுவரைக்கும் சாக்கடை சுத்தம் செய்ய போய் 527 பேர் 10 வருடங்களுக்குள் இறந்து போனதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. பல கோடி செலவுல உருவாக்கப்படுற மிகப்பெரிய விமானங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என்றா இந்த மாதிரியான சிறிய பறவைகளை சொல்லலாம். சாதாரணமா விமானங்கள் தரையிறங்குறப்போ தற்செயலா மோதும் பறவை காரணமா விமானங்களோட கண்ணாடி முதல் பல பகுதிகள் சேதமாக்கப்படும். இதை இப்படிப்பட்ட புகைப்படங்களையும் சரி இல்லனா காணொளிகளையும் சரி நாம முன்னதாகவே பார்த்திருப்போம். இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போனதுனால இதை தடுக்க விமான நிலைய அதிகாரிகள் வித்தியாசமான ஒரு முயற்சியை கையாளுகின்றார்கள். ஒவ்வொரு வருடத்துக்கும் பறவைகள் மோதுவதன் காரணமா விமானங்களை சரி செய்ய 1.2 பில்லியன் டாலர்கள் பணம் செலவு செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை காப்பாற்ற ஃபால்கோன்ஸ் என்று சொல்லப்படும் பறவைகளை பயன்படுத்துகின்றார்கள். கிமு 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே ஃபால்கோன் பறவைகள் வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி இந்த ஃபால்கோன் பறவைகள் என்ன செய்யும் என்று நீங்க கேட்கலாம். விமானங்கள் தரையிறங்க தயாராக இருக்கிறப்போ அந்த வழியா வேறு பறவைகள் தனியாகவோ இல்ல கூட்டமாகவோ நடமாடினா அந்த பறவைகளோட சண்டை போட்டு அங்கிருந்து அவற்றை ஃபால்கோன் பறவைகள் துரத்தி விடுகின்றது. ஃபால்கோன் பறவைகளோட சண்டை போட முடியாம அந்த பறவைகள் அங்கிருந்து ஓடிவிட்டதும் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குமா. மனித வரலாற்றில் பல முறை மரியானா அகழிக்குள் பயணம் செய்ததோட வெற்றிகரமா அதன் அடிவரைக்கும் சென்று வந்த ஒரு நபரா விக்டர் வெஸ்கோவோ என்ற இந்த நபர் சொல்லப்படுகின்றார். விசேடமா தயார் செய்யப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் விக்டர் தோராயமா 10,928 மீட்டர் தூரம் பயணம் செய்து மரியானா அடிவரைக்கும் போய் வந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா இங்கிருந்த அழுத்தம் 16,000 PSI இருக்குமா. அதாவது 1000 ஆப்பிரிக்க யானைகளை ஒரு நபரோட தலையில வைத்தா இவ்வளவு அழுத்தம் உண்டாகுமோ அந்த அளவு இருக்குமா. இந்த பயணத்துல பல புதுவகை உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் யாரும் எதிர்பார்க்காத இன்னும் ஒரு பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்னன்னு நீங்க கேட்கலாம். நீங்க இப்ப பாக்குற பிளாஸ்டிக் பையத்தான் அந்த பொருள் என்று சொல்றாங்க. ஒரு பிளாஸ்டிக் பை கடல்ல 11 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மனிதர்கள் கூட போக முடியாத இடத்துக்கு சென்றது ஆச்சரியமான ஒன்றுதான். லவ் பேர்ட்டை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு லவ் பேர்ட்டை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க என்று நம்புகிறேன். பிரியா என்று சொல்லப்படுற இந்த லவ் பேர்ட்டுக்கு அதுக்கு ஏற்பட்டிருக்கிற சிட்டாசின் பீக்கன் ஃபெதர் டிசீஸ் என்று சொல்லப்படும் நோய் காரணமாக அதோட 2 வயதாக இருக்கிறப்போ உடம்புல இருந்த எல்லா ரோமங்களும் இழந்து போய் இப்போ பார்க்கறதுக்கு இந்த தோற்றத்தில் இருக்கின்றதா. இசபலா என்று சொல்லப்படும் ஒரு பெண்ணிடம் செல்ல பிராணியா வளர்ந்து வர இந்த லவ் பேர்ட் அதோட பரிதாபமான தோற்றம் காரணமாக ஃபேஸ்
ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள்ல வைரலாகி இருந்தது. சிறகுகள் இல்லாமல் போனதனால பறக்க முடியாமல் போயுள்ளதோட வெப்பநிலை மாற்றம் காரணமா இதோட உடல் பாதிப்படைகிறத குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான விதவிதமான உடைகள் போடப்பட்டே ரியா வளர்க்கப்படுகின்றது. ட்ரை ஐ சிண்ட்ரோம், கேட்டராக்ட்ஸ், அத்தோட தீக்காயங்களினால் கண் பார்வையோ இல்லனா கண்ணோட ஒரு பகுதியாக உள்ள கோர்னியாவோ பாதிக்கப்பட்டா பார்வை இல்லை என்று இனி யாருமே கவலைப்பட தேவையில்லையா. கெட்டரோப்ரோப்தோசிஸ் இல்லனா ஆர்டிபிஷியல் கோர்னியா என்று சொல்லப்படும் இந்த சத்திர சிகிச்சை மூலமா பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட கோர்னியா வெட்டி அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக செயற்கையாக தயார் செய்யப்பட்டுள்ள கோர்னியாவை பொருத்தி விடுவாங்க. இதன் மூலமா இழந்த பார்வையை மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாமா. ஒரு மீன் இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறத நான் பார்க்கறது இதுதான் முதல் தடவை. அப்படி கார்டினல் ஃபிஷ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மீன்கள் இரைகளை பிடிக்கிறப்போ அதோட வாயில இருந்து ஒளிரக்கூடிய திரவம் ஒன்றை வெளியேற்றுறது பார்க்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமா தெரியலாம். இந்த கார்டினல் ஃபிஷ் என்று சொல்லப்படும் சிறிய மீன்கள் ஒஸ்ட்ராகோட்ஸ் என்று சொல்லப்படும் சிறிய உயிரினங்களை விரும்பி சாப்பிடுமா. இதனால அந்த மீன்களிடமிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒஸ்ட்ராகோட்ஸ்கள் தன்னோட உடம்புல ஒளிரக்கூடிய பயோலுமினசன்ஸ் வேதிப்பொருட்களை சுரந்து வச்சிருக்கும். ஒருவேளை இந்த கார்டினல் மீன்கள் இந்த ஒஸ்ட்ராகோட்ஸ்களை சாப்பிட்டா அதோட வாயில் இந்த பயோலுமினசன்ஸ் திரவம் ஒளிர ஆரம்பிக்கும். இதனால கார்டினல் ஃபிஷும் ஒளிர ஆரம்பிக்கிறதுனால வேறு பெரிய மீன்களுக்கு இந்த கார்டினல் ஃபிஷ்கள் இரையாகி போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுமா. இதனால இந்த கார்டினல் மீன்கள் ஒஸ்ட்ராகோட்ஸ்களை சாப்பிட்ட பிறகு அதோட பயோலுமினசன்ஸ் வேதிப்பொருட்களை தண்ணீருக்குள்ளேயே வாந்தி எடுத்து விடுகின்றது. அதுதான் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தெரிகின்றது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.